சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக நம்மளோட சேனலில் கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நம்மளோட சேனல் நண்பர்கள் அனைவரும் கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகங்களையும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி எந்த கிரிப்டோ காயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினோட பேரை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அதில் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும், எந்த மாதிரி காயினெல்லாம் பெஸ்ட்டு காயின் அப்படிங்கிறத பற்றி இனி வர்ற வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்க பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு காயினை நோட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வெறும் ரூ. 24 அப்படிங்கிற ஸ்டார்டிங் ரேட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டுக்குள்ள அந்த காயின் அப்படி ரூ. 200 ஆச்சு. ரூ. 24லேருந்து ரூ. 200 அப்படிங்கிறது நைட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே மாறிடுச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா விடிய காலையில் பார்க்கும்போது ரூ. 500 மேலே போயிடுச்சு. அடுத்த நாள் மதியம் சாயந்தரம்லாம் வரும்போது அந்த காயின் ரூ. 1500 பக்கம் போயிடுச்சு. அதே அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 2000 போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 2200, 2500, 2600 அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 2600 போய் நிற்கிது. இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா நான் நோட் பண்ண ஆரம்பித்த 3வது நாளில் வெறும் ஒரு காயின் ரூ. 24 இருந்தது. எந்த இடத்துல போய் நின்றுச்சு? ரூ. 2600 போய் நின்றுச்சு. இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜாக 2000 வச்சுருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 காயின் ரூ. 2400 போட்டு ஒரு 100 காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ரூ. 2400 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெறும் 3 நாளில் எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிருக்க முடியும்? ரூ. 2000 வச்சுருந்தாலும் கூட கிட்டத்தட்ட நமக்கு இது மூலியமாகவே 2,40,000 நமக்கு லாபம் மட்டுமே கிடைச்சிருக்கும். எப்படி? வெறும் ரூ. 2400 முதலீட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த லாபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 மேலேயே நமக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் எத்தனை நாளில்? வெறும் 3 நாளில். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. அந்த சமயத்தில் நான் உடல்நல குறைவாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் நான் அதிகமாக கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். சில சமயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னாலும் அந்த மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி காயினெல்லாம் பீக்கில் இருக்குது, எப்படியெல்லாம் எந்த காயினெல்லாம் பை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ரெகுலராக நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் நோட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காயினில் நடந்தது. உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு கஷ்டம் தானே. என்னன்னா இந்த காயின் ஏறினதுக்கப்புறம் அடடா நம்ம இந்த காயினை மிஸ் பண்ணிட்டோமே, வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டேன். இருந்தாலும் கூட நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே காலத்தோட கையில் தான் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு வரணும்னு இருந்துச்சு அப்படின்னா, என்னைக்காவது இந்த மாதிரி மேஜிக் நடக்குது அப்படின்னா, நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின அந்த காயின் அன்னைக்கு இந்த காயின் மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட முடியும், சம்பாதிக்க முடியும். ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்போ எது ஏறும், எப்போ எது குறையும் அப்படிங்கிறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெருசாகவும் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு ஒரு காயின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நம்மளோட முழு சிந்தனையில், நம்மளோட சுய சிந்தனையில், நம்மளோட ஓன் ரிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் கூட உங்களுக்கு இந்த காயினில் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கில் இந்த கிரிப்டோ கரன்சி மூலிமா சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இது சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும். தினமும் பார்த்தீங்கன்னா 1000, 5000, 10,000 இந்த மாதிரியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தினமும் கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். வெறும் 5 நிமிஷத்தில் கூட ரூ. 500 உங்களால் கிரிப்டோ கரன்சியில் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அது உங்கள் ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி வேறு ஏதாவது காயினை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த காயினோட பேரை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.